சென்னையோட நீண்ட கடற்கரை பகுதியும் ஏரிகளும் இயற்கை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரும் கொடைகள். இதை மேம்படுத்த தமிழ்நாடு அரசால சென்னை நீர்முனை வளர்ச்சி திட்ட நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் முதல் கட்டமாக சென்னை மாநகர் அமைஞ்சிருக்கக்கூடிய 12 ஏரிகள் மற்றும் 4 கடற்கரை பகுதிகளை தேர்வு செஞ்சு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்கள் கூடும் இடங்களா மேம்படுத்த 250 கோடி ரூபாய் செலவில் திட்டம் தயாரிச்சிருக்கு. இந்த திட்டம் பொழுதுபோக்கு சார்ந்த உட்கட்டமைப்பு வசதிகள், மழைநீரை சேகரித்து வெள்ளத்தை தடுக்கிற அமைப்போடு உருவாக்கப்படும். ஸ்பாஞ்ச் பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், விளையாட்டு வளாகங்கள், பல்நோக்கு மையங்கள் மற்றும் சந்தைகள், பேருந்து முனையங்கள், சுரங்கப்பாதைகளை நவீனப்படுத்துதல், புதிய திட்டசாலை இணைப்பு பகுதிகளை கண்டறிந்து மறு வடிவமைப்பு மேம்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள்னு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தால் 196 நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் சுமார் 2600 கோடி ரூபாய் முதலீட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதில் செம்மஞ்சேரியில் அமைய உள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விளையாட்டு நகரம், தீவுத்திடல் அமைய உள்ள உலகத்தரம் வாய்ந்த பொருட்காட்சி மையம் மற்றும் போரூர் நகரப்பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட பறந்து விரிந்த நன்சை நில பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்க திட்டங்கள். இதனை செயல்வடிவாக்க தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் 2019 புதுப்பிக்கும் செயல்பாடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முழு ஈடுபாட்டோடு செயலாற்றி வருது. இந்த மேம்பாட்டு பகுதிகளில் உங்கள் எல்லோருடைய எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் பரந்த நோக்கத்தில் பரிசீலித்து இந்த துறையின் ஒருமித்த வளர்ச்சிக்கு நம்ம அரசு என்றைக்கும் ஊக்கமளிக்கும்னு தெரிவிச்சுக்கிறேன். நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதியும் வளர்ப்பதற்கானதான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. வளர்ச்சியான சேவையை ஆற்றுவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் என்னுடைய அரசு நிச்சயம் வழங்கும்.